உன்னை நான் கரம் பிடித்து நடத்துவேன் என்று சொல்லி ஆறுதல் கொடுக்கிற ஆண்டவராக என்னோடு இருக்கிறார். எழுந்து செல்லுங்கள், நல்லொரு பாவரைக்கை செய்து கொள்ளுங்கள். என்னை அன்பு செய்யாமல் காயப்படுத்தி இந்த வாழ்க்கை ஏன் நிறைவான்னு சொல்லி தற்கொலை செய்வதற்கு கூட எத்தனை தடவைகள் நான் முயற்சி செய்திருக்கிறேன். எரிச்சல் பட்டு, பொறாமைப்பட்டு, கோபப்பட்டு, பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணங்களோடு இன்றைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தூய ஆவியின் தூண்டுதலுக்கு இடம் கொடுக்காமல் ஊனியல்பின் செயலுக்கு அடிமையாக இருக்கிறோம். கலாத்தியர் எழுதிய திருமுகத்தில் அதிகாரம் 5 இறைவசனம் 19 பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவரி, சிலை வழிபாடு, பில்லி, சூனியம், பகைமை, சண்டை, சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவரை, களியாட்டம் போன்ற தீமையான காரியங்களுக்கு அடிமையாகி இன்றைக்கு முடங்கி போயிருக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, நான் சொன்ன பாவங்கள் கிட்டத்தட்ட 100க்கு மேல வரும். இன்றைக்கு நீங்கள் கேள்வி கேட்கலாம், நான் என்ன பாவம் செய்தேன் என்று சொல்லி. எழுந்து நல்லொரு பாவரைக்கு செய்து கொள்ளுங்கள். இந்த ஆண்டிலே உயிர்ப்பு பெருவிழாவை நான் கொண்டாட வேண்டும் என்றால், என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், பாவறிக்கை என்னை பரிசுத்தமாக்குகின்றது. ஆகவே இந்த வேளையிலே குருக்கள் உங்களுக்காக இருக்கிறார்கள். எழுந்து நல்லொரு பாவரைக்கு செய்து கொள்ளுங்கள். முதலாவது, கடவுளுக்கு எதிராக என்னென்ன பாவம் செய்திருக்கிறேன் சிந்தித்து பாருங்கள். இரண்டாவது, பிறருக்கு எதிராக என்னென்ன பாவம் செய்திருக்கிறேன். மூன்றாவது, எனக்கு எதிராக என்னென்ன பாவங்கள் செய்திருக்கிறேன். சிந்திப்போம், தியானிப்போம், நல்ல ஒரு பாவரைக்கு செய்து கொள்ளுவோம். ஆண்டுடைய ஆசிரையும் அருளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோம். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலே நாங்கள் முழந்தால் படியிடுவோம். ஆண்டுடைய ஆசிரை நாங்கள் பெற இருக்கின்றோம். எங்களை தகுந்த முறையிலே ஆயத்தம் செய்து நல்லொரு பாவரைக்கு செய்து கொள்ள எங்களை தயார் செய்து கொள்ளுவோம். பிரியமான சூரங்களே, எல்லாரும் முழந்தால் படியிட்டுக் கொள்ளுமா? அற்புதமான இந்த நேரத்திலே ஆண்டவர்களுடைய உள்ளங்களை துருவி ஆராய்கின்ற ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்லுகின்றார், மகனே, மகளே, நான் உன்னை மன்னிக்க காத்திருக்கின்றேன். மன்னிப்பை கேட்பதற்கு நீ ஆயத்தமா? உடைய வாழ்வில் நீ எந்த நிலையில் இருந்தாலும், எத்தகைய பாவங்களை செய்தாலும் அவற்றையெல்லாம் மன்னித்து மறக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஆனால் மனம் திரும்ப நீ ஆயத்தமா? ஆண்டவருடைய இந்த அன்பார்ந்த அறைக்கூவல் எங்களுடைய காதுகளுக்கு கேட்கின்றதுவா? பிரியமான சூரங்களே, ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு, அவருடைய குணப்படுத்தலை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் காத்திருக்கின்றோம். ஆனால் பாவங்களை ஏற்றுக்கொள்ளாமல், அறிக்கையிடாமல், அதற்கு மன்னிப்பு பெறாமல் குணமாக்கல் சாத்தியமற்றது. இந்த நேரத்தில் பிரியமான சகோதரங்களே, எங்களுடைய கண்களை மூடி நற்கருணை ஆண்டவரை எங்களுடைய உள் மனங்களிலே நாங்கள் இணைக்கின்ற பொழுது, என்னுடைய மனத்திரையின் முன்பாக வருகின்ற பல பாவங்களுக்குள்ளே 2 பெரிய பாவங்களை நாங்கள் நினைத்துக் கொள்வோமா? பல தடவைகளிலே ஒப்புரவு அருட்சாதனத்திலே நாங்கள் அறிக்கையிட்டும், ஆண்டவரே, இந்த பாவங்களை நான் விட்டு விடுகின்றேன் என்று கட்டிமனதுடைய வாக்கு பண்ணுகின்றேன் என்று எங்களுடைய நாவினால் நாங்கள் அறிக்கையிட்டும் மறுகணமே நாங்கள் இந்த பாவங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். சில பாவங்களை, அதாவது எங்களுடைய மனக்கண் முன் வருகின்ற அந்த 2 பாவங்கள் சிறு வயது முதலே எங்களோடு ஒட்டி கொண்டு வருகின்றன. எங்களால் விட முடியாது இருக்கின்றது. ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலே பவுல் சொல்வது போல, நன்மை செய்கின்ற விருப்பம் என்னிடம் இல்லாமல் இல்லை,
ஆனால் அதை செய்யத்தான் முடியவில்லை. அதற்கு எனக்குள்ளே குடிகொண்டிருக்கின்ற அந்த பாவமே காரணம். நாங்கள் பலவீனர்கள் என்பதை ஏற்றுக்கொள்வோமா? நாங்கள் பலவீனர்கள் ஆண்டவரே, உம்முடைய பலத்தினால் எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. நாங்கள் வலுவீனர்கள், உம்முடைய வல்லமையால் எங்களை ஆண்டவரே தைரியப்படுத்தும். உம்முடைய அன்பை மறந்து ஊதாரியானேன். பொய்மையில் உழன்று போலியாய் நடிக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையிலே நன்மையை வெறுக்கின்றேன், தீமையை நாடுகின்றேன், பகைமையை விதைக்கின்றேன், பிரிவினைகளை வளர்க்கின்றேன். இயேசுவே, இன்னமாக செல்வத்தின் மோகத்தால் என்னுடைய வாழ்விலே நான் சீர்கெட்டு அலைகின்றேன். உம்முடைய கட்டளைகளை மறக்கின்றேன். நானே கட்டொழிந்து போகின்றேன் ஆண்டவரே. இன்னமாக சுயநலத்தினாலே சூழ்ச்சிகள் செய்து சிறுமையாய் வாழ்ந்து பெரும் பாவம் புரிந்த பாவி நான். இயேசுவே, உருகிய உள்ளத்தோடு எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுமா? நெஞ்சோடு கைகளை வைத்து அந்த 2 பெரிய பாவங்களை ஆண்டவர் மன்னிக்குமாறு, இன்றைய நாளோடு நாங்கள் அவை அடியோடு மறக்குமாறு ஆண்டவர் எங்களை பலப்படுத்த தைரியத்தை கேட்டு பலத்தை கேட்டு பலவான் இயேசுவே, பலவீனன் என்னை நீர் பலப்படுத்தும் பயன்படுத்தும். பலவான் இயேசுவே, பலவீனன் என்னை நீர் பலப்படுத்தும் பயன்படுத்தும். எல்லாருமாக பாடுவோமா? பலவான் இயேசுவே, பலவீனன் என்னை நீர் பலப்படுத்தும் பயன்படுத்தும். உம் அன்பை மறந்து உதாரியாகினேன். உம் அன்பை மறந்து உதாரியாகினேன். பொய்மையில் உழன்றேன், போலியாய் நடித்தேன். பொய்மையில் உழன்றேன், போலியாய் நடித்தேன். பலவான் இயேசுவே, பலவீனன் என்னை நீர் பலப்படுத்தும் பயன்படுத்தும். நன்மையை வெறுத்தேன், தீமையை நாடினேன். நன்மையை வெறுத்தேன், தீமையை நாடினேன். பகைமையை விதைத்தேன், பிரிவினை வளர்த்தேன். பகைமையை விதைத்தேன், பிரிவினை வளர்த்தேன். பலவான் இயேசுவே, பலவீனன் என்னை நீர் பலப்படுத்தும் பயன்படுத்தும். செல்வத்தின் மோகத்தால் சீர்கெட்டு அலைந்தேன். செல்வத்தின் மோகத்தால் சீர்கெட்டு அலைந்தேன். கட்டளைகள் மறந்தேன், கெட்டொழிந்து போனேன். கட்டளைகள் மறந்தேன், கெட்டொழிந்து போனேன். பலவான் இயேசுவே, பலவீனன் என்னை நீர் பலப்படுத்தும் பயன்படுத்தும்.
சுயநலத்தாலே சூழ்ச்சிகள் செய்தேன். சுயநலத்தாலே சூழ்ச்சிகள் செய்தேன். சிறுமையாய் வாழ்ந்து பெரும் பாவம் புரிந்தேன். சிறுமையாய் வாழ்ந்து பெரும் பாவம் புரிந்தேன். பலவான் இயேசுவே, பலவீனன் என்னை நீர் பலப்படுத்தும் பயன்படுத்தும். பலவான் இயேசுவே, பலவீனன் என்னை நீர் பலப்படுத்தும் பயன்படுத்தும். பலவான் இயேசுவே, பலவீனன் என்னை நீர் பலப்படுத்தும் பயன்படுத்தும். பிரியமானவர்களே, வல்லமையுள்ள ஆண்டவருடைய தொடுதலுக்குள்ளே கடந்து செல்வதற்கு முன்பதாக, வல்லமையுள்ள ஆண்டவரங்களை சுகமாக்குவதற்கு முன்பதாக, இன்னும் நாங்கள் நல்ல பாவ சங்கீதனம் செய்யாமல் இருப்பவர்கள், ஏன் நாங்கள் எழுந்து நல்ல பாவ சங்கீதனம் செய்யவில்லை என்றால், எங்களுக்குள்ளே நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம், நான் பாவி இல்லை, நான் பாவம் செய்யவில்லை. யாராவது அவ்வாறு நினைப்பு இருக்குமாக இருந்தால், வருமாக இருந்தால், அப்படிப்பட்டவர்களுக்கு யோவான் நற்செய்தி சொல்கின்றது, உங்களே யாராவது பாவம் இல்லை என்று சொன்னால் நீங்க பச்சை பொய் சொல்றீங்க. எனவே எழுந்து பாவ அறிக்கை செய்கின்ற பொழுது குணமாக்கல் நடைபெறும். ஆண்டவர் தொடுவார். விண்ணகத்திலே மகிழ்ச்சி உண்டாகும் என்று லோக்கா நற்செய்தி 15:7 சொல்லப்படுகிறது. மனம் மாற தேவையில்லாத 99 நீதிமான்களையும் விட மனம் மாறுகின்ற ஒரு பாவியை நினைச்சு விண்ணகத்திலே கொள்கின்ற மகிழ்ச்சி அளப்பரியதே. அதே யாரெல்லாம் இன்றைய நாளில் எழுந்து சென்று நல்ல பாவ அறிக்கை செய்கின்றார்களோ அவர்கள் உள்ளார்ந்த ரீதியான குணமாக்கல் நடைபெறுகின்றது. ஏசப்பா குணமாக்குகின்றார். உடல் ரீதியான குணமாக்கலையும் ஆண்டவர் இயேசு எங்களுக்கு தரப்போகின்றார். எனவே இன்னும் சொற்ப நேரம்தான் இருக்கின்றது ஆண்டவருடைய பிள்ளை ஆவதற்கு. எனவே அவற்றுக்குள்ளே எழுந்து சென்று நல்ல பாவ அறிக்கை செய்து ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிற பொழுது ஆண்டவர் வந்து எங்கள் அருகிலே வந்து எங்களை தொடப்போகின்றார். குணமாக்கும் தைலத்தாலே எங்களை அபிஷேகம் செய்ய போகின்றார். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகின்றோம். ஏனெனில் சுகம் தருகின்ற இயேசு எங்களுக்கு இன்றைய நாளிலே விடுதலை தரப்போகின்ற ஆண்டவர் இயேசு ஆராதனைக்குரியவராக இருக்கின்றார். அவரை போற்றி புகழ்கின்ற பொழுதே சுத்த மனதோடு, பாவம் இல்லாத நிலையோடு, பரிசுத்தமான நிலையோடு நாங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக இருக்கிற பொழுது முழுமையாக இன்றைய நாளிலே ஆண்டவருடைய பிள்ளையாக மாறப்போகிறோம். ஆராதனைக்கே
தகுதியான தெய்வம் சுகம் தரும் என் இயேசுவே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் சுகம் தரும் என் இயேசுவே. என் நோய்களே இரத்தத்தால் கழுவிடும் என் இயேசுவே. என் நோய்களை இரத்தத்தால் கழுவிடும் என் இயேசுவே. இயேசு என் தெய்வமே சுகம் தரும் என் நாதரே. இயேசு என் தெய்வமே சுகம் தரும் என் நாதரே. இயேசு என் தெய்வமே சுகம் தரும் என் நாயனே. இயேசு என் தெய்வமே சுகம் தரும் என் நாதனே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் சுகம் தரும் என் இயேசுவே. உன்னுடைய உடல் உபாதைகளை எல்லாத்தையும் ஆண்டவரிடத்திலே ஒப்புக்கொடு. ஏசப்பாட்டு சொல்லுங்க, ஏசப்பா பல வருஷங்களாக பல வியாதிகளோட, பல துன்பங்களோட, பல துயரங்களோட, மன விரக்திகளோட சாகன் விளிம்பிலே நின்று நான் வாழ்வதா சாவதா என்று நான் என்ன செய்வதென்று தெரியாமல் எவ்வாறு ஏகப்பட்ட நோய்களோட வாழ்க்கை பிரச்சனைகளோட இருக்கிற எல்லாம் ஒரு கணம் ஏசப்பாட்டை ஒப்புக்கொடு. உடல் உளவாதைகளோடு முன்னே அழுகின்றேன். மனம் இறங்கும் என் தெய்வமே. உடலுள்ள வாதைகளோடு அழுகின்றேன். மனம் இறங்கும் என் இயேசுவே. குடும்பத்திலே ஏகப்பட்ட பிரச்சனைகளோடு, கணவனிடத்திலே, மனைவி இடத்திலே, பிள்ளைகளிடத்திலே, உறவுகளிடத்திலே, சகோதர சகோதரிகளிடத்திலே ஏகப்பட்ட பிரச்சனைகளோடு ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக ஏறக்கிற ஒவ்வொரு ஏசப்பாட்டு சொல்லு. குடும்ப பிரச்சனைகளோடு முன்னே அழுகின்றேன். மனம் இறங்கும் இயேசுவே. குடும்ப பிரச்சனைகளோடு முன் அழுகின்றேன். மனம் இறங்கும் என் இயேசுவே. கடன் தொல்லை கஷ்டங்களோடு முன்னே அழுகின்றேன். அருள் தாரும் அன்பு தெய்வமே. கடன் தொல்லை கஷ்டங்களோடு முன் அழுகின்றேன். அருள் தாரும் அன்பு தெய்வமே. உம்மை நம்பி வந்தவர்கள் யாராக இருந்தாலும் அருள் தரும் அன்பு தெய்வமே. உம்மை நம்பி வந்தவர்கள்
யாராக இருந்தாலும் அருள் தரும் அன்பு தெய்வமே, அருள் தரும் அன்பு தெய்வமே, ஆராதனைக்கு ஆராதனைக்கு தகுதியான தெய்வம், சுகம் தரும் என் இயேசுவே. பெருமானவர்களே, யாருக்கு எங்களோட வாழ்க்கையில பிரச்சனை இல்லை, யாருக்கு கவலை இல்லை, யாருக்கு துன்பம் இல்லை, இன்றைக்கு நோய் பயப்பட்ட வாழ்க்கையினாலே எங்களோட வாழ்க்கையில அறுவாசி நாட்கள் அநேகர் இன்றைக்கு ஆஸ்பத்திரியில் மிகுதி அறுவாசி நாட்கள் ஆலயத்துக்குள்ள. நீ படுகிற துன்பங்கள் எல்லாம் இயேசுக்கு தெரியும், நீ படுகிற கஷ்டங்கள் எல்லாம் இயேசுக்கு தெரியும். நீ நித்திரை கொள்ளாமல், நித்திரை கொள்ள முடியாமல் நீ தவிப்பது இயேசுக்கு தெரியும். நான் வாழ்வது ஏன், அதை காட்டி இறப்பது நல்ல மண்டு நீ கண்ணீர் வடிப்பது இயேசுக்கு தெரியும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் துன்பம் மேல் துன்பம். எங்களுடைய வாழ்க்கையில எனக்கு ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த துன்பத்தை தந்திருக்கிறார், எனக்கு தான் இந்த துன்பம், மற்றவர்கள் எல்லாரும் நல்லாக இருக்கிறார்கள், எனக்கு ஏன் ஆண்டவர் இந்த துன்பத்தை தந்திருக்கிறார் என்று இந்த ஆண்டவரோட கோபத்தோட இருப்பவர்கள் எத்தனை பேர் ஆலயம் வருவதில்லை, ஆண்டவர்ல நம்பிக்கை இல்லை, இந்த நேரத்தில் ஆண்டவர்ல விசுவாசம் இல்லை. எவ்வாறு யாரெல்லாம் ஆண்டவர்களே நம்பிக்கை இல்லாமல், விசுவாசம் இல்லாமல், எனக்கு மட்டும்தான் துன்பம், அதனால நான் ஆண்டவரிடத்தில் இருந்து விலகி இருக்க போகிறேன் என்று யாரெல்லாம் நினைக்கின்றோமோ அவர்களுக்கெல்லாம் யோபுனுடைய புத்தகத்தில் இருந்த ஒரு பகுதி, ஆண்டவர் யோபுவை சோதித்தான். யோபு ஒரு நல்ல மனுஷன், நீதிமான், கடவுளுக்கு அஞ்சி வாழ்ந்தவன், தீன்மையை விலக்கி வாழ்ந்தவன். இவனை போல ஒரு மனுஷன் நல்லவன் இந்த உலகிலே இல்லை என்று ஆண்டவர் சொன்னான். ஆனால் சாத்தான் ஆண்டவரிடம் உத்தரவு பெற்று யோபுவை சோதித்தான். எந்த அளவுக்கு யோபுவை சோதித்தான் என்றால், அவருடைய சொத்துக்கள் 7000 ஆடுகள் இறந்ததாக வேதம் சொல்கிறது. அவனிடத்திலே 3000 ஒட்டகங்கள் செல்வங்களாக இறந்தது, 500 எருதுகள் இறந்தது, 500 கழுதைகள் இறந்தன, 10 பிள்ளைகள், நல்ல செல்வந்தன். ஆனா எல்லாம் இல்லாம போச்சு, எல்லாம் இழந்தான். அவனுடைய பிள்ளைகள் கூட இறந்தார்கள். ஆனாலும் அவன் ஆண்டவரிலே கொண்ட நம்பிக்கையிலே தளரவில்லை. எவ்வளவு சோதனை வந்த வேளையிலும் அவன் உறுதியாக நின்றான். கடைசியில் சாத்தான் தோத்துட்டு கடவுளிடத்திலே போன பொழுது கடவுள் கேட்கிறார், எப்படி என்னுடைய மகன் எவ்வளவு சோதனை கொடுத்தும் நல்லவனாக என்னை தூசிக்காம இருக்கிறான்? அப்பொழுது சாத்தான் சொல்வான், நீர் அவனுடைய உடல் மீது கையை வைத்த பாரும், அவன் நீர் கடவுள் இல்லை என்று சொல்லும். அப்பொழுதே கடவுள் சொன்னார், நீ அவனுடைய உயிர் மீது கை வைப்பதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை, மற்றபடி எல்லாம் துன்பத்தை கொடு. சாத்தான் வந்தான், ஒரே நோயை விட்டான், பயங்கரமான நோய், சொறை சிறங்கு எல்லாம் சேர்ந்து அவனுடைய உடல் நாற்றம் எடுத்தது, பிஞ்சு பிஞ்சு தொங்கிச்சது, அவனாலேயே இருக்க முடியவில்லை. யோபு சொல்லுவான், எனக்கு இரவும் பகலும் உண்டு. ஒரு தகடு மாறி வச்சு சொறைவான். அவனுடைய நண்பர்கள் வந்தார்கள், 3 பேர் வந்து அவனை சந்திக்க வந்த பொழுது
அவர்கள் இவனோட கதைக்காமல் 7 நாள் உட்கார்ந்திருந்து தலையிலே மண்ணை அள்ளி போட்டு அங்கே இறந்தார்க்கு கதை பேச்சில். அவனுடைய மனைவி சொன்னா, கண்டறியாத கடவுளை நீ வணங்குறதால தான் உனக்கு இந்த பிரச்சனை, அவரில் நம்பிக்கை கொள்வதால தான் உனக்கு இந்த பிரச்சனை, அவரை வேண்டாம்னு சொல்லு, உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று அவனுடைய மனைவி சொன்னான். அறிவிலி போல பேசாத, ஆண்டவரிடமிருந்து நன்மையை பெறுகின்ற நாங்கள் தீன்மை தருகின்ற பொழுது அதையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரை வேண்டாம் என்று சொல்ல உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று மனுஷன் சொன்னா, இந்த ஆண்டவருக்கு வேண்டாம் உனக்கு. அப்பொழுது யோபு சொன்னான், எந்த இரவு என்னுடைய அன்னை என்னை கருத்தரித்தாலும் அந்த இரவை நான் சபிப்பேனே ஒழிய ஆண்டவரே அல்ல. யோபு அழுதான். தன் நோயை நினைச்சு நினைச்சு, தன்னுடைய வருத்தத்தை நினைச்சு நினைச்சு, நான் ஆண்டவருக்கு என்ன துரோகம் செய்தேன், ஆண்டவர் ஏன் என்னை இவ்வாறு சோதிக்கிறார் என்றே யோபு அழுதான். எப்படி அழுதான்? நான் ஏன் பிறந்தேன், நான் ஆண்டவரை போற்றி புகழ்கின்றேன், நான் ஏன் பிறந்தேன், ஆண்டவர் அளித்தார், எனக்கு எல்லாவற்றையும் தந்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், ஆண்டவர் திருப்பெயர் போற்ற பெறுக என்று, ஆண்டவர் வாழ்க என்று யோபு பாடினது போல துன்பத்தோட இறக்கிற நாங்கள், துயரத்தோட இறக்கிற நாங்கள், உடல் வாதைகளோட இறக்கிற நாங்கள், கண்ணீரோட இறக்கிற நாங்கள், ஒரு கண நம்பிக்கையோட, ஏசப்பா நான் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய துன்பங்களை எல்லாம் இன்பமாக்க மகிழ்ச்சியாக மாற்றி தாங்கப்பா என்று ஒரு கணம் கண்ணீரோட யோபு அழுதான். நான் ஏன் பிறந்தேன், ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்துக் கொண்டார், ஆண்டவர் திருப்பெயர் போற்ற பெறுக, ஆண்டவர் திருப்பெயர் போற்ற பெறுக. பிறந்தேன், நான் ஏன் பிறந்தேன், ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்துக் கொண்டார், ஆண்டவர் அழைத்தார், ஆண்டவர் எடுத்துக் கொண்டார், ஆண்டவர் திருப்பெயர் போற்ற பெறுக, ஆண்டவர் திருப்பெயர் போற்ற பெறுக. நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் பிறந்தேன், கனவுகளால் என்னை கலங்க வைத்தேன், காட்சிகளால் என்னை நெகிழ செய்தேன், கனவுகளால் என்னை கலங்க வைத்தேன், காட்சிகளால் என்னை நெகிழ செய்தேன், வேதனையை விட சாதனையை நான், வேதனையை விட சாதனையை நான் விரும்புகின்றேன் என்றும் விரும்புகின்றேன். நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் பிறந்தேன். யோபு புத்தகம் 14ஆம் அதிகாரம் 1வது வாக்கியம் சொல்லும், பெண்ணிடம் பிறந்த மனிதர்களுக்கோ வாழ்நாள் குறைவு, அவர்கள் மலர் போல் பூத்து உலர்ந்து போவார்கள். எனவே உலர்ந்து போவதற்கு முன்பதாக யாரெல்லாம் ஆண்டவர்களை நம்பிக்கை கொள்கின்றோமோ, யாரெல்லாம் ஆண்டவரை விசுவசிக்கின்றோமோ, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். யோபு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இறுதியிலே பெற்றுக்கொண்டான். 142 வருடம் வாழ்ந்தான். அவனுடைய செல்வங்கள் எல்லாம் திருப்பி கொடுத்தார்.
பிள்ளைகளை எல்லாத்தையும் திருப்பி கொடுத்தார். ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருந்தால், ஏனெனில் நம்பிக்கைக்குரியவனாக இருந்தான். பெண்ணிடம் பிறந்த மனிதருக்கும் வாழ்நாளோ என்று மிக குறைவு. பெண்ணிடம் பிறந்த மனிதருக்கோ வாழ்நாளோ என்றும் மிக குறைவு. மலர் போல் பூத்து உலர்ந்து போவார், மலர் போல் பூத்து உலர்ந்து போவார், நிழல் போலோடு நிலையற்று போவார். ஏன் பிறந்தேன், ஏன் பிறந்தேன். 14ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்கிறது, தண்ணீர் ஓடுகின்ற பொழுது அந்த தண்ணீர் மண்ணையும் அடிச்சு கொண்டு போகும். அவ்வாறே யாரெல்லாம் இந்த வல்லமையுள்ள ஆண்டவரிலே நம்பிக்கை இல்லாம இருக்கிறோமோ, யாரெல்லாம் இந்த ஆண்டவரை விசுவசிக்காம இருக்கிறோமோ, யாரெல்லாம் நல்ல மனமாற்றம் இல்லாம இருக்கிறோமோ, யாரெல்லாம் நாங்கள் எழுந்து சென்று நல்ல பாவரிக்கை செய்யாம இருக்கிறோமோ, யாரெல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே வர முடியாம இருக்கிறோமோ, அவர்கள் எல்லாம் நம்பிக்கை இல்லாத மனிதர்கள் ஆவார்கள். அவர்கள் எல்லாம் அழிந்து ஒளிந்து இல்லாமல் போவார்கள். ஏனெனில் அவர்கள் எல்லாரும் தீயவனுடைய பிடியிலே, சாத்தானுடைய கட்டுக்களிலே நோய்வாய்ப்பட்டவர்களாக, துன்பம் மேல் துன்பங்களை சுமந்தவர்களாக, இந்த உலக வாழ்க்கையிலே சந்தோஷம் இழந்தவர்களாக அவர்கள் வாழ்கின்றவர்களாக இருப்பார்கள். கற்களை தண்ணீர் தேய்த்து கொள்ளும், நிலத்தின் மண்ணோ அடித்து போகும். கற்களை கண்ணீர் தேய்த்து கொள்ளும், நிலத்தின் மண்ணும் அடித்து போகும். நம்பிக்கையில்லா மனித வாழ்வோ, நம்பிக்கையில்லா மனித வாழ்வோ அழிந்து ஒளிந்து இல்லாது போவா. நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் பிறந்தேன். ஆண்டவர் அழைத்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், ஆண்டவர் அழைத்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். ஆண்டவர் திருப்பெயர் போற்ற பெருக, ஆண்டவர் திருப்பெயர் போற்ற பெருக. நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் பிறந்தேன். ஒரு கணம் தேவனுடைய வார்த்தைக்காக தயவு செய்து எழுந்து நிற்போம். தேவனுடைய வார்த்தைக்காக எழுந்து நிற்போம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 9 இறை வாக்கியங்கள் 18 தொடக்கம் 26 அவர்களுடன் இவ்வாறு இயேசு பேசிக் கொண்டிருந்த பொழுது தொழுகை கூட தலைவர் ஒருவர் அவரிடம் வந்து பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள், ஆயினும் நீர் வந்து அவள் மீது உமது கையை வையும், அவள் உடனே உயிர் பெறுவாள் என்றார். இயேசு எழுந்து அவர் பின்னே சென்றார். இயேசுவின் சீடர்கள் அவரை பின்தொடர்ந்தனர். அப்பொழுது 12 ஆண்டுகளாக இரத்த பெருக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலாடையின் ஓரத்தை தொட்டார். ஏனெனில் அப்பெண், நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நலம் பெறுவேன் என தனக்குள்ளே சொல்லிக் கொண்டார். இயேசு அவரை திரும்பி பார்த்து, மகளே துணிவோடு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிச்சு என்றார். அந்நேரத்திலிருந்தே அப்பெண் நலமடைந்தார். இயேசு அத்தலைவருடைய வீட்டுக்கு சென்றார். அங்கே குழலூதுவோரையும் கூட்டத்தினரையும் அமளியை கண்டார். அவர் விலகி போங்கள், சிறுமை இறக்கவில்லை, உறங்குகின்றார் என்றார். அவர்களோ அவரை பார்த்து நகைத்தார்கள். அக்கூட்டத்தினரை வெளியகற்றிய பின் அவர் உள்ளே சென்று சிறுமியின் கையை பிடித்தார். அவளும் உயிர் பெற்று இழந்தார். இச்செய்தி நாடெங்கும் பரவிற்று.
இது வாழ்வு வழங்கும் ஆண்டவன் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சற்று அமர்ந்து கொள்வோம். கிறிஸ்தியஸ்வில் பிரியமான அன்பு உறவுகளே, மத்தேயுனுடைய நற்செய்தியிலே இயேசு சபக்கூட தலைவன் என்று சொல்லப்படுகிறது. அவனுடைய மகள் இறந்ததாக இயேசு அவருடைய வீட்டுக்கு போவதாக பதிவேடு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் மார்க்குடைய நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 21வது வாக்கியத்தில் இருந்து பார்க்கின்ற பொழுது அவள் இன்னும் இறக்கவில்லை. அந்த செபக்கூட தலைவனுடைய பெயர் யாயிர். அவருடைய மகள் 12 வயது நிறைந்தவள். இயேசு அவளுடைய வீட்டுக்கு செல்கின்றார். ஏனெனில் யாயிர் என்ன சொன்னார், நீர் வந்து என்னுடைய மகளினுடைய தலை மீது கை வைக்கின்ற பொழுது அவள் பிழைச்சுக் கொள்ளுவார். லூக்கா நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 1 இருந்து பார்க்கின்ற பொழுது நூற்றுவ தலைவன் அவனுடைய பணியாளர் சாகும் தருவாயில இருக்கின்றான். அவன் இயேசுவிடம் சிலரை அனுப்பி இயேசுவிடம் சொல்லுங்க, நீங்க வந்து இவனை குணமாக்கும்படி. இயேசு வார நூற்றுவ தலைவனுடைய வீட்டுக்கு வார. நூற்றுவ தலைவனுடைய வீட்டுக்கு வருகின்ற பொழுது தூரத்திலே நூற்றுவ தலைவன் கண்டு இன்னும் சிலரை அனுப்பி, ஐயா, நீர் என்னுடைய இல்லத்துக்கு எழுந்தருளி வர நான் தகுதி இல்லாதவன், அங்கே நின்று ஒரு வார்த்தை சொல்லும், என்னுடைய பணியாளர் சுகம் பெறுவார். யாயிர் என்ன சொன்னான், நீர் வந்து என்னுடைய வீட்டுக்கு வந்து என்னுடைய மகளின் தலை மீது கையை வையும், அவள் பிழைச்சுக் கொள்வாள். இன்று யாயினுடைய வீட்டுக்கு இயேசு போறார். இன்னும் ஒரு அற்புதம் நடக்கிறது. என்ன? 12 ஆண்டுகளாக இரத்த பெருக்கோடு இறந்தவள், தன்னுடைய செல்வங்களை எல்லாவற்றையும் செலவழித்தவள், யூத சட்டப்படி அவள் துடக்குள்ளவளாக இருந்த அவள் சமுதாயத்தில் வெளிவர முடியாது, நடமாட முடியாது, வாழ்க்கையை தொலைச்சவள், சமுதாயத்தாலே ஒதுக்கப்பட்டவள், கண்ணீரோடு வாழ்ந்தவள். இப்பொழுது இவள் அந்த கூட்டத்திலே வருகிறார். யாயிருடைய வீட்டுக்கு இயேசு போய்கொண்டிருக்கிற பொழுது அந்த கூட்டத்திலே வந்து இவள் தனக்கு சொல்லிக் கொள்கின்றாள். என்ன சொன்னால், நான் அவருடைய ஆடையின் ஓரத்தை தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்கும். நான் அவருடைய ஆடையின் ஓரத்தை தொடுவேன், ஆயில் எனக்கு சுகம் தெரியும், நான் நம்புறேன். ஏன் அவள் இயேசுவின் ஆடையின் ஓரத்தை தொட வேண்டும்? எங்கேயாவது தொட்டிருக்கலாம். ஏன் அவள் ஆடையின் ஓரத்தை தொட வேண்டும்? என்ன நோக்கம்? ஏன் அவள் விடாப்பிடியாக, அவள் உறுதியாக அவருடைய ஆடையின் ஓரத்தை தொட்டால் நான் குணம் பெறுவேன் என்று சொல்கின்றாள் என்று சொன்னார். எண்ணாகமம் 15ஆம் அதிகாரம் 38 வாக்கியத்திலே சொல்லும், தங்கள் உடைகளின் முனைகளில் குஞ்சம் செய்து ஒரு நீல நாடாவை கட்ட வேண்டும். யூத முறைப்படி அவர்கள் போடுற ஆடையிலே 4 பக்கமும் இவ்வாறு குஞ்சம் தொங்க வேண்டும். அது நீல ஆடையினாலே நீளமாக அது இருக்க வேண்டும். இதைத்தான் அவள் தொட விரும்பினாள். இதை தொட்டால் சுகந்தர் வெறும் எனக்கு, இதை தொடுவேன் ஆயில் இன்றைக்கு எனக்கு இரத்த பிறகு நிற்கும் என்று சொல்லி ஏன் அவள் சொன்னாள் என்று இதனுடைய அர்த்தத்தை பார்க்கிற பொழுது 400 ஆண்டுகளுக்கு முன்பதாக மலாக்கி சொல்லி இருக்கிறார், தன்னுடைய புத்தகத்திலே பதிவேடு செய்திருக்கிறார். என்ன அவருடைய பதிவேடு? இந்த நலம் தரும் மருத்துவரை குறித்தது. அவருடைய பதிவேடு இயேசுவை குறித்தது. இயேசு நலம் தரும் மருத்துவராக இருக்கிறார் என்று பதிவேடு செய்திருக்கிறார். என்ன பதிவேடு செய்திருக்கிறார்?
நீதியின் கதிரவன் எழுவான். மலாக்கி புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2 சொல்லப்படுகிறது. நீதியின் கதிரவன் எழுவான், அதன் இறக்கையினுள் நலம் தரும் மருந்து இருக்கும். என்ன இறக்கை? இயேசுக்கு கைதான் இருந்தது, இறக்கை இருந்ததா? சட்டை இருந்ததா? விங் இருந்ததா? நோ. ஆகவே இந்த இறக்கையினுடைய உட்பொருள், உண்மையான அர்த்தம் என்று எது என்று பார்க்கின்ற பொழுது எபிரேய மூலச்சொல் கனாப். எபிரேய மூலச்சொல் கனாப். இதனுடைய அர்த்தம் ஒன்று இறக்கை, சட்டை. இரண்டாவது ஆடையின் ஓரம். இப்பொழுது இந்த ஆடையின் ஓரம் என்பதை இறக்கையினுள் என்ற சொல்லுக்கு பதிலாக ஆடையின் ஓரத்தை போட்டு படியுங்க. நீதியின் கதிரவன் எழுவான், அதன் ஆடையின் ஓரத்தில் நலம் தரும் மருந்து இருக்கு. அதனாலதான் இந்த பெரும்பாடுள்ளவள் அந்த நலம் தரும் இயேசுனுடைய அந்த ஆடையினிலே நலம் சுகம் தருகின்ற அந்த ஆடையின் ஓரத்தின் குஞ்சத்திலே அவள் தொட்டாள். தொட்ட உடனே சுகம் கிடைச்சது, உடனே ரத்தப்பெருக்கு நின்றுச்சு. இயேசு அப்படியே நிற்கிறார். என்னை தொட்டது யார்? எல்லாரும் முட்டி மோதி கொண்டிருக்கிறார்கள். சீடர்கள், இயேசுவே எல்லாரும் மீது விழுகின்றார்கள், அப்படி இருக்கிற பொழுது என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே? அவர் சொன்னோ, என்னை யாரோ தொட்டு விட்டார்கள், ஏனெனில் என்னிடம் இருந்து வல்லமை வெளிப்பட்டு விட்டது. என்னை தொட்டது யார் என்று சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டிருக்க அவர் அறக்கவே. அப்பொழுதுதான் நடுக்கத்தோடு, அச்சத்தோடு, பயத்தோடு அந்த இரத்த பெருக்கினாலே சுகமடைந்த பெண் அவருடைய காலடியிலே விழுந்து, மார்க்கு நற்செய்தி சொல்கிறது, 12 ஆண்டுகளாக தனக்கு நிகழ்ந்த கேடுகள் அனைத்தையும் இயேசுபாடு சொல்லிக் கொண்டிருந்தார். இப்பொழுது மார்க்கு நற்செய்தியிலே பதிவீடு செய்யப்படுகின்றது, பொண்ணு செத்துட்டு. இதை வந்து வீட்டுக்காரர் வந்து சொல்றார், யாயிருக்கு, உம்முடைய மகள் இறந்து விட்டால் இன்னுமே அவரை போதகரை தொந்தரவு செய்கிறது. இது இயேசுனுடைய காதிலே கேட்டு திரும்பி பார்த்து, நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீர்கள். என் தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு யாரெல்லாம் சுகம் பெற வேண்டும், யாரெல்லாம் குணமாக்கல் நடைபெற வேண்டும், யாரை ஆண்டவர் தொட வேண்டும் என்று ஆசைப்பட்டு வந்திருக்கிறோமோ, நம்பிக்கையை மட்டும் கைவிடாது. எனில் எங்களுடைய வழிபாட்டிலே கடந்த 3 ஆண்டுகளாக இந்த தவக்காலத்தில் எத்தனையோ பங்குகளை போயிட்டோம், எத்தனையோ அதிசயங்களை பார்த்திருக்கிறோம். சும்மாக கத்தி குளர்றது, அதற்கு அப்பாலே நடக்க முடியாதவர்கள், ஆக்சிடென்ட் பட்டு இறந்தவர்கள் நடந்ததாக பதிவீடு செய்யப்பட்டிருக்கிறது. நான் தொட்டு பார்த்து, நான் ஒரு வழிபாட்டில் கேன்சர் கட்டி அடுத்து நான் இல்லாமல் போனது ஆண்டவருடைய கிருபை. மயங்கி மயங்கி ஏகப்பட்டதை ஆண்டவர் செய்தார், ஆண்டவர் செய்தார். ஏனெனில் ஒருவர் நோயோடு இருக்கிற பொழுது அவருடைய காலம் நிறைவேறு. இன்னைக்கு பாப்ப எனக்கு கொஞ்சம் தலை பாப், எவ்வளவு காலம் நாங்கள் கண்ணீரோட இவர்கள். இந்த பொண்ணு, இந்த அம்மா, இந்த இரத்த பெருக்குள்ளவள் 12 ஆண்டுகளாக அவள் துன்பத்தோடு துயரத்தோடு கண்ணீரோடு இருந்தா. 12 ஆண்டுகளுக்கு பின்பு குணமாக்கி இருக்கிறார் இயேசு. என் தேவனுடைய பிள்ளைகளை, எத்தனை வருஷ காலமாக நாங்கள் இருந்தால், யார் யாருக்கு இன்றைக்கு நேரம் சரியாக இருக்குதோ, ஏசப்பா இன்றைக்கு தொடுவதற்கு ஆயத்தமாக இருக்க, யாரெல்லாம் நல்ல பாவ அறிக்கை செய்து பரிசுத்தமான நிலையில இருக்கிறோமோ, நிச்சயமாக விடுதலை தரப்போகிறார் இன்னைக்கு ஆண்டவர். என்ன வேதம் அழகாக சொல்கிறது, உன் விசுவாசமே உன்னை குணமாக்குகிறது. மனுஷர் யாரும் குணமாக்குவதில்லை. எல்லா குருக்கள் கூட எல்லாரும் ஆண்டவரே சுகத்தை கொடுங்க என்றே மண்டாடுவதே, சுகத்தை கொடுப்பதே, விடுதலை கொடுப்பதே, ஆசீர்வாதத்தை கொடுப்ப ஆண்டவர் இயேசு தான். எனவே இன்றைய நாளிலே யாருக்கு விடுதலை கொடுக்க வேண்டும், யாரை சுத்தமாக்க வேண்டும், யாருக்கு ஆசீர்வாதம் கொடுக்க போகிறார் என்று தீர்மானிக்குது அப்பா. ஏசப்பா தான் தீர்மானிப்பார். இப்பவே தீர்மானிச்சுட்டா, என் பிள்ளையை நான் தொட போறேன். என் பிள்ளை கண்ணீரோட இருக்குது. 12 ஆண்டுகளாக என் பிள்ளை சுகம் இல்லாம கண்ணீரோட இருந்தது. இன்னும் ஒரு பதிவீடு சொல்ல விரும்புகிறேன். லூக்கா நற்செய்தி 13ஆம்
அதிகாரம் 10 வாக்கியத்திலே பார்க்கின்ற பொழுது 10-11 பகுதியிலே பார்க்கின்ற பொழுது இயேசு, இந்த ஆண்டவர் இயேசு செபக்கூடம் ஒன்றுக்கு போனார். அங்கே எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இவருடைய பார்வை ஒரு பெண் மீது விழுந்தது. இவர் அந்த பெண்ணை உற்று பார்க்கின்றார். அந்த பெண் கூனியாக இருக்கின்றார் என்று லூக்கா 13:10 பதிவேடு செய்கிறார். எனவே இயேசு கூனியாக இருந்த அந்த பெண்ணை பார்த்து, அம்மா, 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 18 ஆண்டுகளாக தீயவன் உன்னை கட்டி போட்டிருக்கின்றான். தீயவனுடைய பிடியினாலே நீ பீடிக்கப்பட்டவளாக 18 ஆண்டுகளாக துன்பத்தோடு, கண்ணீரோடு, கவலைகளோடு, நிமிர முடியாமல் நீ இருக்கிறாய். நான் உனக்கு சொல்றேன் அம்மா, எழுந்திரு. ஒரு வார்த்தை தான் சொன்னார். அந்த நிமிஷமே, அந்த நேரம், குணமாக்குகின்ற அந்த நேரம் வந்தது. ஆண்டவர் இயேசுவினுடைய வல்லமை அந்த சகோதரி மீது, அந்த தாய் மீது, அம்மா மீது வந்தது. அந்த நிமிஷமே அவள் சுகம் பெற்றாள். 18 ஆண்டுகளாக அவள் நோய்வாய்ப்பட்டவளாக இருந்தாள். 18 ஆண்டுகளாக துன்பங்களை அவள் அனுபவிச்சு கொண்டிருந்தாள். 18 ஆண்டுகளாக மனவேதனைகளோடு, இழிவான வார்த்தைகளோடு அவள் இருந்தாள். என் தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் எத்தனையோ வருஷமாக எவ்வாறு துன்பங்களை அனுபவிக்கிறீர்கள்? உங்களோட குடும்பத்தில் பிரச்சனைகளை அனுபவிக்கிறீர்கள், மனநோய் வியாதிகளோடு இருக்கிறீர்கள், பல துன்பங்களை, இழப்புகளோடு இருக்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஆசீர்வாதம். யாரெல்லாம் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமோ, யாரெல்லாம் ஆண்டவருடைய அருளை பெறுவதற்கு, குணமாக்கலை பெறுவதற்கு ஆயத்தமாக, நிச்சயமாக தகப்பன் நம்பிக்கை உள்ளவர்களை குணமாக்குவதற்காக காத்திருக்கின்றார். யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 4 சொல்கிறார், மாத்தா மரியா இப்ப இயேசு நோயிட்டு சாக போறான். இயேசுடத்திலே அனுப்புறாங்க. அப்போ அவர்கள் வந்து, ஏசப்பா, உம்முடைய ஃப்ரெண்டு தானே லாசர் சாகும் தருவாயில இருக்குன்னா அங்க வந்து இருக்கா, குணமாக்கு அவங்க கேட்கிறாங்க. இயேசு சொன்னார், இந்த சாவு, இந்த நோய் சாவுல போய் முடியாது. அவ்வாறு இருந்தாலும் விண்ணகத்திலே மகிமை உண்டாக வேண்டும் என்பதற்காக இவன் நோயிற்றிருக்கின்றான். புதகரே, இவன் இந்நிலையில் இருப்பது, குருடனாக இருப்பது இவன் செய்த பாவமா அல்லது இவன் பெற்றோர் செய்த பாவமான்னு கேட்டார். இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவம். இவன் நிமித்தமாக விண்ணகத்திலே மகிழ்ச்சி உண்டாக வேண்டும் என்பதற்காக இவன் நோயிற்றிருக்கான். என் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய நாளில் யார் யாரெல்லாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறப்போறோம், தகுதியாக கண்ணீரோடு என்னுடைய பாவங்களை எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்திலே குணமாக்குதலுக்கு யாரெல்லாம் நாங்கள், ஆண்டவரே நான் சுத்தமாக இருக்கிறேன், ஒரு கணம் என்ன வந்து தொடுங்க பாண்டு, யாரெல்லாம் ஆயத்தமாக இருக்கிறோமோ இன்றைய நாளிலே ஆயத்தம் நடக்கும். எத்தனையோ பேர் பல வருடங்களாக துன்பங்களோடு இருக்கிறோம். இந்த 12 வயசு 12 வருடங்கள் மட்டுமல்ல, 18 வருடங்கள் மட்டுமல்ல. யோவான் நற்செய்தியிலே இன்னும் ஒரு பதிவேடு ஒன்று இருக்கிறது. யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 2 இருந்து பார்க்கின்ற பொழுது, எருசலேமின் ஆட்டு வாயிலுக்கு அருகே 5 மண்டபங்கள் கொண்ட குளம் உண்டு. கவனிங்க, 5 மண்டபங்கள் கொண்ட குளம் உண்டு. அந்த குளத்துக்கு பேர் குணமாக்கும் குளம், சுகம் தரும் குளம். அன்றைக்கெல்லாம் பெரிய ஆஸ்பத்திரி இருக்கிற மாதிரி அன்றைக்கெல்லாம் ஆஸ்பத்திரிகள் கிடையாது. எவ்வாறு குணமாக்குகின்ற குளம் ஃபேமஸாக அந்த காலத்தில் இருந்தது. இயேசு வருடத்துக்கு கிட்டத்தட்ட 3 முறை என்னான எருசலேமுக்கு போவார். ஆனால் அவர் அந்த சீலோவான் குளத்துக்கு போனார் என்று பதிவு இல்லை. ஒரே ஒரு நாள் அவர் போனார் என்று பதிவேடு இருக்கிறது. ஆட்டு வாயில் கொண்ட 5 மண்டபம் குளம் உண்டு. எபிரேய மொழியிலே பெட்சாதா என்பது அதன் பெயர். இம்மண்டபங்களில் என்ன நடக்குமாம்? உடல் நலமற்றோர், பார்வையற்றோர், காலூனமுற்றோர், முடக்குவாதமுற்றோர் என்ற திரளான நோயுற்றவர்கள் அங்கே படுத்திருப்பார்கள். அந்த குளத்தை சுத்தி படுத்திருப்பார்கள். இப்பொழுதுதான் ஆண்டவர் இயேசு ஒரு நாள் தன் பிள்ளையை பார்க்கணும். ஏனென்றால் அந்த பிள்ளை நெடுங்காலமாக கண்ணீரோட ஏசப்பாட, கண்ணீரோட கடவுளிடத்திலே வேண்டிக் கொண்டிருக்கிறார். எனவே அந்த கண்ணீரை துடைப்பதற்கு ஏசப்பா என்ன செய்கிறார்?
அந்த சீலோவாங் குளத்துக்கு போகின்றார். போய் அங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் 1 வருஷம் அல்ல, 10 வருஷம் அல்ல, 12 வருஷம் அல்ல, 18 வருஷம் அல்ல, 20 வருஷம் அல்ல, 38 ஆண்டுகளாக நோய்வாய்ப்பட்டவனாக அங்கே இருந்தவனிடத்துல நேரே போய் இயேசு கேட்டார், நீ குணமர விரும்புகின்றியா, சுகம் பெற விரும்புகின்றியா? அவன் ஒரு பதில் சொன்னான், ஆண்டவரே, நான் இந்த குளத்துக்கு இறங்குவதற்கு முன்பதாக இன்னும் ஒருவன் இறங்கி விடுகிறான். அதன் பொருள் என்ன? ஆண்டவருடைய தூதர் அந்த குளத்துக்குள்ளே இறங்கி அந்த குளத்தை கலக்கி விடுவார். அப்பொழுது அந்த குளம் கலங்கியதன் பின்பு யாரெல்லாம் அந்த குளத்துக்குள்ளே முதல் இறங்குகின்றார்களோ அவங்க சுகம் பெறுவாங்க. இப்பொழுது இந்த கேள்விக்கு அவன் சொன்னான், எனக்கு இறக்கி விட இந்த குளத்தில் யாரும் இல்லை ஐயா. அப்பொழுது இயேசு, நீ குளத்துக்கு எல்லாம் இறங்க வேண்டாம், நீ கிணத்துக்கே இறங்க வேண்டாம், குளத்துக்கே இறங்க வேண்டாம், உன் பாய் படுக்கையை தூக்கிண்டு போ, ஏனெனில் நீ நலம் பெற்றாய். 38 ஆண்டுகளாக, 12 ஆண்டுகளாக, 18 ஆண்டுகளாக கண்ணீரோடு இருந்தவர்களை இயேசு குணமாக்கினார். எனவே எங்களுடைய கண்ணீரை காண்கின்ற ஆண்டவர் இயேசு எங்களுக்கு மனம் இறங்குவார். எங்களுடைய துன்பத்தை காண்கின்ற ஆண்டவர் இயேசு எங்களுக்கு மனம் இறங்குவார். எங்களுடைய செபத்தை காண்கின்ற அந்த ஆண்டவர் இயேசு எங்களுக்கு மனம் இறங்குவார். எனவே ஒரு கணம் இந்த நேரத்திலே என்னென்ன துன்பத்திற்காக, என்ன கவலைகளுக்காக, என்ன கஷ்டத்துக்காக, எந்த வருத்தத்துக்காக ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக கேன்சரோட இருப்பவர்கள் ஆண்டவரத்தை மண்டாடுங்க. கொலஸ்ட்ரால், பிரஷர், சுகரோட இருப்பவர்கள் ஆண்டவரத்திலே ஒப்புக்கொடுங்க. குடும்ப பிரச்சனையோடு வந்திருக்கிறவர்கள் ஆண்டவரிடத்திலே ஒப்புக்கொடுங்க. வெளிநாட்டு பயணங்கள் நடைபெற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், திருமணம் நல்ல முறையிலே நடக்க வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள், முதுமையிலே கைவிடப்பட்ட நிலையிலே இருப்ப எல்லாரும் ஆண்டவரிடத்திலே ஒப்புக்கொடுங்க. ஒரு கணம் வேற ஒன்றை நினைக்காம உங்களுடைய இந்த நேரத்தில் இந்த வழிபாட்டின் மூலமாக எண்ணத்திற்காக ஏசப்பா என்னிடத்திலே வந்து என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், என்னை தொட வேண்டும், என்னுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று யாரெல்லாம் என்ன பிரச்சனையை நீங்கள் முன்வைக்கிறீர்கள் அந்த பிரச்சனையை மட்டும் நினைச்சு கொள்ளுங்க. உங்களுடைய நோய்களை மட்டும் நினைச்சு கொள்ளுங்க. உங்களுடைய துன்பத்தை மட்டும் நினைச்சு கொள்ளுங்க. உங்களுடைய பிள்ளைகளை நினைச்சு கண்ணீரோட வேண்டுகின்றவர் அந்த கண்ணீரை ஏசப்பாட்டை ஒப்புக்கொடு. உங்களுடைய துன்ப கண்ணீரை எல்லாத்தையும் ஒரு கணம் ஆண்டவர் ஏசப்பாட்டை ஒப்புக்கொடுங்க. கண்களை மூடிக்கொள்ளுங்க, கண்களை மூடிக்கொள்ளுங்க. வேறு பராக்கு இல்லாமல் உங்களோட வருத்தங்களை, துன்பங்களை, நோவுகளை எல்லாத்தையும் ஏசப்பாட்டை ஒப்பு கொடுங்க. ஏசப்பாட்டை ஒப்பு கொடுங்க. உங்களோட தேவையை ஒப்பு கொடுங்க. என்ன தொடுங்க ஏசப்பான்னு சொல்லுங்க. ஏசப்பா, இந்த பிள்ளைகள் இந்த நேரத்தில் கண்ணீரோட வேண்டுகின்றார், இவங்களை தொடுங்க ஏசப்பா. வேறு பராக்கு இல்லாமல், வேறு சிந்தனை இல்லாமல் ஏசப்பாட்ட நீங்கள் என்ன தேவைக்காக இந்த நேரத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிறீர்களோ வல்லமையில் ஆண்டவர் ஏசப்பா உங்களுடைய தேவைகளை இந்த நேரத்திலே நீக்க வேண்டும். உங்களுடைய தேவைகளுக்கு பதில் அளிக்க வேண்டும். உங்களுடைய தீய சக்திகளை நீக்க வேண்டும். அந்த அப்பா இடத்திலே ஒரு கணம் மன்றாடுங்க. என் கண்ணீரை காண்பவரே ஏசையா, மனமிறங்கி குணமாக்கும். என் கண்ணீரை காண்பவரே ஏசையா, மனமிறங்கி குணமாக்கும். என் கண்ணீரை காண்பவரே ஏசையா, மனமிறங்கி குணமாக்கும். பெரும்பாடு உள்ள
உள்ளவள் 12 ஆண்டுகளா பெரும்பாடு உள்ளவள் 12 ஆண்டுகளா உடலுளவாதையோடு சுகம் பெற அலைந்தாள் உடலுளவாதையோடு சுகம் பெற அலைந்தாள் அவளுமை நம்பினாள் ஆடையை தொட்டாள் அவளுமை நம்பினாள் ஆடையை தொட்டாள் வல்லமை வெளிப்பட்டு சுகமாகினாள் வல்லமை வெளிப்பட்டு சுகமாக்கினார் என் கண்ணீரை காண்பவரே ஏசையா மனமிறங்கி குணமாக்கோ தொழுகை கூடம் ஒன்றில் 18 ஆண்டுகளா தொழுகை கூடம் ஒன்றில் 18 ஆண்டுகளா நிமிரவே முடியாமல் தீயவன் கட்டி போட்டான் நிமிரவே முடியாமல் தீயவன் கட்டி போட்டான் ஊனியாயிருந்த பெண் மீது மனம் இறங்கே ஊனியாயிருந்த பெண் மீது மனமிறங்கி அம்மா என்றழைத்து சுகமாக்கினே அம்மா என்றழைத்து சுகமாக்கினீ என் கண்ணீரை காண்பவரே ஏசையா மனமிறங்கி குணமாக்கோ ஆட்டுவாயில் கொண்ட மண்டபங்கள் 5 ஆட்டுவாயில் கொண்ட மண்டபங்கள் 5 பெத்சதா குளத்தில் அற்புதம் பல நடக்கும் பெத்சதா குளத்தில் அற்புதம் பல நடக்கும் 38 ஆண்டுகளா ஏங்கி தவித்தவனே 38 ஆண்டுகளா ஏங்கி தவித்தவனை படுக்கையை எடுத்து கொண்டு நட என்றே படுக்கையை எடுத்து கொண்டு நட என்றீரே என் கண்ணீரை காண்பவரே ஏசையா மனமிறங்கி குணமாக்கோ என் கண்ணீரை காண்பவரே ஏசையா மனமிறங்கி குணமாக்கோ தேவனுடைய பிள்ளைகளை இப்பொழுது தொடுதலுக்காக கடந்து செல்ல போகின்றோம். இப்பொழுது என்ன நோக்கத்துக்காக இவ்வளவு நேரமும் செபித்து கொண்டிருக்கிறோமோ, எங்களுடைய உடலில் எந்த பகுதி ஆண்டவர் இயேசு தொட வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோமோ, இந்த மாலை பொழுதிலே யாருக்கு ஏசப்பா விடுதலை கொடுக்க வேண்டும் என்று வாஞ்சியாக வேண்டிக் கொண்டிருக்கிறோமோ, யாரெல்லாம் தீயவனுடைய பிடியில இறந்து ஏசப்பா விடுதலை தர வேண்டும் என்று விரும்புகின்றோமோ, எல்லாரும் இப்பொழுது இயேசு ஒரு வார்த்தை சொன்னார், நீங்க கேட்கிற பொழுது நான் உங்களுக்கு கொடுப்பேன். எத்தனையோ தடவை நாங்கள் ஆண்டவருக்கு முன்பாக வந்து கேட்கிறோம், ஆனா வாயை திறந்து ஏசப்பா எனக்கு வேணுமென்று எத்தனை நாள் கேட்டிருக்கிறோம். இன்னைக்கு ஒரு சந்தர்ப்பம், பக்கத்தில் இருக்கிறவன் என்ன நினைச்சாலும் பரவாயில்லை, பக்கத்தில் இருக்கிறவள் என்ன நினைச்சாலும் பரவாயில்லை, இன்னும் நான் வாயை திறந்து சத்தமாக என் வேதனை எல்லாத்தையும் ஏசப்பாட சொல்ல போறேன், என் கவலைகள் எல்லாத்தையும் நான் ஏசப்பாட சொல்ல போறேன்.
என்ற துன்பங்கள் எல்லாவற்றையும் நான் ஏசப்பாடு செல்லப்படும், என்னுடைய வருத்தங்கள் எல்லாவற்றையும் நான் ஏசப்பாடு செல்லப்படும். எனவே வாய் திறந்து இப்பொழுது குருக்கள் எல்லாரும் நாங்கள் செபிக்கிறதுக்கு இருக்கிறோம். ஏசப்பா பார்த்து கொண்டு இருக்கிறார். யாரெல்லாம் என்னிடத்துல வேண்டுகிறார்களோ அவங்களுக்கு நான் கொடுப்பேன். எனவே நம்பிக்கையோடு ஏசப்பாட்ட வேண்டுவோம். முழந்தால் படியிட்டுக் கொள்ளுவோம். முழந்தால் படியிட்டு எங்களோட கைகள் இரண்டையும் தலையில வச்சுக்கொள்ளுவோம். கைகள் ரெண்டையும் தலையில வச்சுக்கொள்ளுவோம். 2 கைகளையும் தலையில வச்சுக்கொள்ளுவோம். கண்களை மூடிக்கொள்ளுவோம். தலையில வச்சுக்கொண்டு கண்களை மூடிக்கொள்ளுவோம். கண்களை மூடிக்கொள்ளுவோம். கண்களை மூடிக்கொள்ளுவோம். இயேசுபாட கேளுங்க. வாய் திறந்த இயேசுபாட கேளுங்க. என்ன தேவைக்காக இந்த நேரத்தில் நீ வேண்டுகிறியோ இயேசுபா கேட்டுக்கிறோம். வாய் திறந்து கேளுங்க. சத்தமாக இயேசுபாட்ட சொல்லுங்க. இயேசுபாட்ட கேளுங்க. இயேசுபா இந்த நேரத்திலே உமது பிள்ளைகள் இடத்திலே கேட்கிறத கொடுங்கப்பா. இயேசுபாட்ட நம்பிக்கையோடு கேளுங்க. உடைய வருத்தங்களை எல்லாத்தையும் ஒப்பு கொடுங்க. உடைய துன்பங்களை எல்லாத்தையும் ஒப்பு கொடுங்க. உடைய துயரத்தை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுங்க. நம்பிக்கையோடு கேளுங்க. விசுவாசத்தோடு கேளுங்க. தீயவனுடைய கட்டுகளில் இருந்து விடுதலை பெற வேண்டும். தீயவனுடைய பிடியில இருந்து உமது பிள்ளைகளை விடுவீங்க இயேசுபா. வாய் திறந்து இயேசுபாட்ட கேளுங்க. நன்றி 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 இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, இயேசுவே. Thank you Jesus, thank you, thank you, thank you Jesus. ஆண்டவரே உமது மகிமைக்காக, உமது அருளுக்காக, ஆண்டவரே உமது பிள்ளைகள் இந்த வேளையிலே நம்பிக்கையோடு கேட்கிறாங்க. இயேசுப்பா, இவர்களுடைய பிடியில இருந்து தீவனுடைய பிடிகளில் இருந்து தீய கட்டுகளில் இருந்து இவர்களை நீக்கி ஒரு இயேசுப்பா அதுதான ஜெயஸ்ரீ மிக்கேலே எங்களை எங்களை காப்பாற்றுகிறவரே இயேசுப்பா. இந்த வேளையில தீய சக்தியினாலே பீடிக்கப்பட்டவர்களாக இருக்க ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் இறந்த நீரவர்களை விடுவித்துகளும் பரிசுத்தத்திலே இருதயமே 4 மூலை 8 திக்கு 16 கோணங்கள் ஆகாய பூமி தாவாரங்கள் என்னுடைய மீன் எதிர்த்து வரும் சத்துரு பேய் பில்லியம் சூனியம் ஏவல் குட்டி பூத பேய்களை நீக்கி அழித்தருளும் இயேசுப்பா. இவர்களுடைய கட்டுகளில் இருக்கிற எல்லா தீய சக்திகளை மகிழ்ந்து யாரெல்லாம் இந்த வேளையிலே கேன்சர் கட்டிகளோடு கேன்சர் வியாதிகளோடு தலைப்பாரத்தோடு நச்சு வியாதிகளோடு வயிற்றிலே கட்டிகளோடு முழந்தால் பகுதியிலே உச்சந்தலை தொடங்கி உள்ளங்கால் வரை நோய்களோடு இருப்பவர்களை சுகமாக்கல இயேசுப்பா. மால முடியும் இயேசுப்பா. ஆண்டவர் இயேசுப்பா எங்களுடைய பாவங்களை பாராமல் ஏசப்பா நாங்கள் பாவிகள் என்று பாராமல் ஏசப்பா நாங்கள் பரதேசிகள் என்று பாராமல் ஏசப்பா எங்களுடைய நம்பிக்கையை பாராமல் எங்களுடைய விசுவாசத்தை பாராமல் ஏசப்பா உமது பிள்ளைகளுக்கு உமது ஆசீர்வாதத்தை உமது பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. உமது வல்லமை நிறைந்த ஆசீர்வாதம் இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஏசப்பா ஏசப்பா thank you thank you thank you thank you thank you. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உமது மகிமைக்காக நன்றி இயேசுவே. உமது ஆசீர்வாதத்துக்காக நன்றி இயேசுவே. உமது அருளுக்காக உமது குணப்படுத்துவதற்காக சுகம் கொடுக்கிறதற்காக இயேசுப்பா நீர் கொடுக்கிற சுகத்துக்காக நன்றி. இயேசுப்பா நீர் கொடுக்கிற அருளுக்காக நன்றி. இயேசுப்பா நீர் கொடுக்கிற விடுதலைக்காக நன்றி. கண்ணீரோடு உமது பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறேன். அற்புதம் செய்கின்றவராக இருக்கிறேன். அதிசயம் செய்கின்றவராக இருங்க இயேசுப்பா. உமது பிள்ளைகளை ஆசீர்வதியும். நன்றி 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 நன்றி. Thank you Jesus, thank you thank you. ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திலே ஜெபிக்கிறோம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திலே இயேசுப்பா உமது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நீரே ஆசீர்வதியும். வல்லமை நிறைந்த ஆசீர்வாதத்தை தீயவனுடைய கட்டுகளில் இருந்து இந்த நேரத்திலே அகற்றிடும். இவற்றையெல்லாம் உமது நாமத்திலே ஜெபிக்கிறோம். உமது நாமத்திலே ஜெபிக்கிறோம். உமது நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். Thank you Jesus, thank you. நன்றி ஆண்டவரே, நன்றி. இப்பொழுது ஆண்டவர் இயேசு எங்கள் மத்தியிலே வந்து எங்களை தொட இருக்கின்றார். எனவே இங்கே இருக்கின்றவர்கள் தயவு செய்து ஆண்டவர் இயேசு இந்த பக்கத்திலே வருவார். எனவே திரும்பி ஆண்டவரை பார்த்து என்ன நோக்கத்துக்காக வேண்டி கொண்டிருக்கிறோம், எவற்றுக்காக ஆண்டவர் இயேசு உன்னை இந்த வேளையிலே தொட வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அந்த நம்பிக்கையை தள்ள விடாமல் அந்த விசுவாசத்தோடு இயேசுப்பா இடத்திலே இந்த பக்கத்திலே போயிட்டு இந்த பக்கத்தில் வருகின்ற பொழுது இங்கே பக்கத்தில் இருப்பவர்கள் இயேசுவை பார்த்து அதே மனநிலையோட நம்பிக்கையோடு ஆண்டவரை பார்த்து மன்றாடி கொள்ளுவோம். Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே.
தொடுமென் ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. தொடுமென் வாழ்வினாயே, நன்றி இயேசுவே நன்றி ஆண்டவரே. இங்க இருக்கிற கலந்து இங்க பக்கத்திலே போயிருக்கலாம். நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. Thank you Jesus. உமது ஆசீர்வாதத்துக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி 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 இயேசுவே, நன்றி தகப்பனே. உமது வல்லமைக்காக நன்றி ஆண்டவரே, உமது ஆசீர்வாதத்துக்காக நன்றி, உமது மகிமைக்காக நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. Thank you. நன்றி நன்றி ஆண்டவரே இயேசுப்பா. உமது வல்லமை கொடுக்கிறமைக்காக நன்றி ஆண்டவரே இயேசுப்பா. ஆசீர்வாதம் கொடுங்கப்பா, உமது வல்லமையை கொடுங்க. இங்க தொடுமென் கண்களையே, உம்மை நான் காண வேண்டுமே. இயேசுவே உம்மை நான் காண வேண்டுமே. தொடுமென் கண்களையே, உம்மை நான் காண வேண்டுமே. இயேசுவே உம்மை நான் காண வேண்டுமே. தொடுமென் ஆண்டவரே, தொடுமென் வாழ்வினாயே, இயேசுவே உம்மை போல் என்னை மாற்றுமே. தொடுமென் ஆண்டவரே, தொடுமென் வாழ்வினையே, இயேசுவே உம்மை போல் என்னை மாற்றுமே. இயேசுவே, என்னுடைய காதுகளை நீ தொடும்படியாக உம்முடன் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய குரலை கேட்க முடியாத தூரத்திலே நான் தொலைவிலே ஒளிந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய பாவங்களால் உம்மை விட்டு விலகி போயிருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை நீ தொட வேண்டும், என்னுடைய காதுகளை நீ தொட வேண்டும். நான் உம்முடைய குரலை கேட்டு மீண்டுமாக உம்முடைய பிள்ளையாக உம்மிடத்திலே ஓடி வர வேண்டும் ஆண்டவரே. என்னை அர்ச்சித்து என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. தொடுமென் காதுகளை உம் குரல் கேட்க வேண்டுமே. இயேசுவே உம் குரலை கேட்க வேண்டுமே. தொடுமென் காதுகளை உம் குரல் கேட்க வேண்டுமே. இயேசுவே உம் குரலை கேட்க வேண்டுமே. தொடுமென் ஆண்டவரே, தொடுமென் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருடைய வாழ்வையும் தொட்டருளும், ஒவ்வொருவரையும் குணப்படுத்தும், நோய்களை நீக்கும். தொடுமென் ஆண்டவரே, தொடுமென் வாழ்வினையே, இயேசுவே உம்மை போல் என்னை மாற்றுமே. என்னுடைய மனதை நீ தொடும்படியாக வந்திருக்கிற ஆண்டவரே. என்னுடைய உள்ளத்துல சொல்ல முடியாத சோகங்கள், நான் யாரிடமும் சொல்லி அழ முடியாத அந்த கட்டத்தில் இருக்கிறேன். என்னுடைய மனதிலே அந்த ஆறாத புண்களோடு ஆறாத வடுக்களோடு நான் நிதம் நிதமும் கண்ணீர் சிந்தி உடைய பாதத்தை நினைத்தவனாக இருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் ஒருவர் மட்டுமே என்னுடைய மனதை ஆற்ற முடியும், என்னுடைய புண்களை நீர் குணப்படுத்த முடியும். அந்த நம்பிக்கையோடு இடத்தில் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு ஆறுதல் தாரும், எனக்கு விடுதலையை தாரும்.
தொடுமென் மனதினையே மனப்புண்கள் ஆற வேண்டுமே. இயேசுவே மனப்புண்கள் ஆற வேண்டுமே. தொடுமென் உடலினையே உடல் நோய்கள் தீர வேண்டுமே. இயேசுவே உடல் நோய்கள் தீர வேண்டுமே. தொடுமென் ஆண்டவரே, தொடுமென் வாழ்வினையே, தொட்டு குணப்படுத்துங்க இயேசுவே, உங்களுடைய வாழ்வை தொட்டருங்க இயேசுவே. என்னை மாற்றுமே. தொடுமென் ஆண்டவரே, தொடுமென் வாழ்வினையே, இயேசுவே உம்மை போல் என்னை மாற்றுமே. இயேசுவே, என்னுடைய ஆன்மாவை நீ தொட வேண்டும். என்னுடைய ஆன்மா அழிவுக்குரியதாக இருக்கிறது ஆண்டவரே. என்னுடைய பாவங்கள், நான் செய்த பாவங்கள், நான் கட்டிக்கொண்ட துரோகங்கள் எல்லாம் என்னுடைய ஆன்மாவை அழித்து உம்மிடம் நெருங்கி வர முடியாத இருக்கிறது ஆண்டவரே. இன்றைய நாளிலே என்னுடைய பாவங்களை மன்னித்திருக்கிறீர். என்னுடைய பாவங்களை மன்னித்து எனக்கு விடுதலை தர வேண்டும். அதோடு என்னுடைய இதயத்தையும் தொட வேண்டும். என்னுடைய இதயத்தை தொடுகின்ற போது உம்முடைய அன்பு என் உள்ளத்திலே பெருகி வரும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்து உம்முடைய வல்லமையால், உம்முடைய அருளால், ஆசீரால், வல்லமையால் நிரப்பி காத்திரளும் ஆண்டவரே. தொடுமென் ஆன்மாவையே என் பாவம் போக்க வேண்டுமே. இயேசுவே என் பாவம் போக்க வேண்டுமே. தொடுமென் ஆன்மாவையே என் பாவம் போக்க வேண்டுமே. இயேசுவே என் பாவம் போக்க வேண்டுமே. தொடுமென் ஆண்டவரே, தொடுமென் வாழ்வினையே, இயேசுவே உம்மை போல் என்னை மாற்றுமே. தொடுமென் ஆண்டவரே, தொடுமென் வாழ்வினையே, இயேசுவே உம்மை போல் என்னை மாற்றுமே. தேவனுடைய பிள்ளைகளை இறுதியாக யாக்கோபுக்கு எழுதிய கடிதம் 5ஆம் அதிகாரம் 14 சொல்லப்படுகிறது, உங்களிலே யாராவது நோயிற்றிருந்தால் ஆண்டவரின் பெயரால் அவர் மீது எண்ணெய் பூசி இறைவனிடம் வேண்டுங்கள். நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும் பொழுது நோயிற்றவர் குணமடைகின்றார். எனவே இப்பொழுது அச்சிக்கப்பட்ட புனிதமான குணமாக்குகின்ற அந்த திரு தைலத்தினாலே இப்பொழுது நாங்கள் எங்கள் நெத்தியிலே குருக்கள் பூசுவார்கள். உங்களுடைய உடலிலே எந்த பகுதியிலே ஆவது பூச வேண்டுமென்றால் உங்களுடைய உடலில் எந்த பகுதியிலேயாவது நீங்கள் பூச வேண்டுமென்று சொன்னால் குருக்கள் பூசுகின்ற பொழுது விரலை மட்டும் உயர்த்தி பிடிச்சு கொள்ளுங்க. தேவையானவர்களுக்கு மட்டும் நீங்கள் உங்களுடைய உடலில் எந்த பகுதியிலும் நீங்கள் பூசிக்கொள்ளலாம். இப்பொழுது
இந்த திருத்தைலத்தினாலே பூசப்படும். எனவே முந்தி அடிக்காமல் ஆறுதலாக வரிசையாக வந்து எங்கே குருக்கள் நிற்கிறார்களோ அந்த இடத்திலே நின்று நீங்கள் அந்த புனிதமான அந்த குணமாக்குதலுக்குள்ளே நாங்கள் கடந்து செல்வோம். இயேசுவே நீர் தொட்டால் போதும் என்னுடல் எல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவே நீ தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவே, இந்த நேரத்தில் உம்முடைய தொடுகைக்காக நான் ஏங்குகின்றேன், தவிக்கின்றேன். உம்முடைய பிள்ளையாக இந்த நேரத்தில் வருகின்றேன். என்னை தொட்டு ஆசீர்வதியும். உம்முடைய வல்லமை எனக்கு நிறைவாக கொடும் ஆண்டவரே. பலப்பட்ட நோயினால் தவிக்கின்றேன், மனக்கவலையில வாடுகின்றேன். உம்முடைய தொடுகை மட்டும் எனக்கு போதும், நான் வாழ்வை பெறுவேன். முக்கொந்த பிள்ளையாக வாழ்வேன். என்னை தொடும் ஆண்டவரே, தொட்டு ஆசீர்வதியும். அவசைத்து பேசாத என் வாயும் கூட வகை வகையாய் கீதங்கள் பாடச் செய்தீரே. நாவசைத்து பேசாத என் வாயும் கூட வகை வகையாய் கீதங்கள் பாடச் செய்தீரே. இயேசுவே நீ தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆண்டவரே, இந்த நேரத்திலே உம்முடைய பார்வைக்காக நான் ஏங்கி தவிக்கின்றேன். உம்முடைய வதனத்தை என் பக்கம் திருப்பிரலும். உம்முடைய ஆசீர்வாதத்தை எனக்கு நிறைவாக கொடுத்திரலும். இந்த நேரத்திலே என்னை தொட்டு ஆசீர்வதியும். ஆண்டவரே, நான் உம்மை விட்டு போகாமல் உம்மோடு என்றும் இருக்க எனக்கு உதவி செய்திரலும். ஆண்டவரே, நீர் எனக்கு வேண்டும். உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும். உம்முடைய வல்லம் எனக்கு நிறைவாக வேண்டும். என்னை தொடும் ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளையாக மாறுவேன். நிச்சயமாக உம்முடைய பிள்ளையாக மாறுவேன். உமக்கு வந்து அனைத்தையும் நான் செய்வேன் என்று உறுதி எடுக்கின்றேன். ஆண்டவரே, என்னை தொட்டு ஆசீர்வதியும் நல்ல தகப்பனே. எழிலேதும் காணாத என் கண்ணும் கூட வரமான வார்த்தை கேட்கச் செய்தீரே. எழிலேதும் காணாத என் கண்ணும் கூட வரமான வதனம் காணச் செய்தீரே. இயேசுவே நீர் தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆண்டவரே, நான் உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்காக ஏங்கி தவிக்கின்றேன். என்னுடைய காதுகளை திறந்தள்ளும். நான் உமக்கு மட்டும் செவிமடுக்க எனக்கு உதவி செய்யும்.
உம்முடைய வார்த்தை கேட்க நான் வாழ வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை என்னுடைய வாழ்வாக்க நான் ஆசைப்படுகின்றேன். இந்த நேரத்திலே உம்முடைய தொடுகை மட்டும் எனக்கு போதும். உம்முடைய வார்த்தைகளுக்கு நான் சுவைமடுப்பேன். அதற்காக என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வேன் என்ற நம்பிக்கையோடு வருகின்றேன். என்னை தொடும் ஆண்டவரே, தொட்டு ஆசீர்வதியும். எவ்வொலியும் கேளாத என் காதும் கூட அயராத உம் வார்த்தை கேட்க செய்தீரே. எவ்வொலியும் கேளாத என் காதும் கூட அயராத உம் வார்த்தை கேட்க செய்தீரே. இயேசுவே நீர் தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆண்டவரே, இந்த நேரத்தில் என்னுடைய கரங்களை ஆசீர்வதியும். நான் உம்மை பற்றிக் கொள்ளவும் நீர் என்னை பற்றிக் கொள்ளவும் ஆசைப்படுகின்றேன். நான் உம்மை விட்டு போகும்போது என்னை வழி நடத்திரலும். உம்முடைய அரவணைப்பு, உம்முடைய அன்பு, உம்முடைய பாதுகாப்பும் எனக்கு தேவைப்படுகின்றது. ஆண்டவரே, என்னை கரம் பிடித்து நடத்திரலும். நான் என்று உம்மை விட்டு போக மாட்டேன். ஆண்டவரே, நீரே எனக்கு அரணாக இருக்கின்றீர், எனக்கு வழியாக இருக்கின்றீர், எனக்கு ஒளியாக இருக்கின்றீர். என்னுடைய கரங்களை பிடித்து நடத்திரலும். நான் என்று உம்மோடு வாழ்வேன். ஆண்டவரே, செயலேதும் அறியாத என் கையும் கூட விலகாத உம் கரங்கள் பற்ற செய்தீரே. செயலேதும் அறியாத என் கையும் கூட விலகாத உம் கரங்கள் பற்ற செய்தீரே. இயேசுவே நீர் தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆண்டவரே, இந்த உலகத்தில் என்னை பலர் ஏமாற்றுகின்றனர், என்னை பலர் விட்டு செல்கின்றனர். எனக்கு உண்மையாக இருக்கவில்லை. என்னுடைய உறவாக, என்னுடைய நண்பனாக, என்னுடைய அம்மாவாக, என்னுடைய அப்பாவாக என்னோடு கூட வந்திரலும். ஆண்டவரே, இந்த நேரத்திலே உம்முடைய தொடுகையின் ஊடாக நான் மாற ஆசைப்படுகின்றேன். நான் உம்முடைய பிள்ளையாக ஆசைப்படுகின்றேன். உம்முடன் உறவாட ஆசைப்படுகின்றேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையே தொட்டு ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளையே தொட்டு ஆசீர்வதியும். உணர்வேதும் இல்லாத என் வாழ்வும் கூட உறவாக என்னோடு உடன் வாழ்வீரே. உணர்வேதும் இல்லாத என் வாழ்வும் கூட உறவாக என்னோடு உடன் வாழ்வீரே. இயேசுவே நீர் தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவே நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். என் உடலெல்லாம்
மனமெல்லாம் அற்புதம் காணும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீர். ஐயா சித்தம் ஒன்று சுத்தமாகும் என்று சொல்லி சுகமாக்கினீர். ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீர். ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீர். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. இந்நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. ஐயா என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. ஐயா சுமந்து தீர்த்தீரையா. ஐயா சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. பல வருடங்களாய் படுக்கையில் கிடந்தார், பரிவு கொண்டீர் அவர் நடந்து சென்றார்.
பல வருடங்களாய் படுக்கையில் கிடந்தாள். பரிவு கொண்டீர் அவள் நடந்து சென்றாள். ஐயா, இது அதிசயம், இது அற்புதம், ஆற்றலால் ஆகுமே. ஐயா, இது அதிசயம், இது அற்புதம், ஆற்றலால் ஆகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவேன். ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவேன். நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே, ஒரு சொல் போதுமையா, நான் குணமாக வேண்டுமையா. ஒரு சொல் போதுமையா, நான் குணமாக வேண்டுமையா. ஒரு வார்த்தை சொல்லும் நான் குணம் பெறுவேன். ஒரு வார்த்தை சொல்லும் நான் குணம் பெறுவேன். தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்ட குருடனின் துயர் தீர்த்தீர். தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்ட குருடர் துயர் தீர்த்தீர். ஐயா, ஒளி தந்து குணமளித்தீர். அவர் ஊரெல்லாம் உம்மை புகழ்ந்தார். ஐயா, ஒளி தந்து குணமளித்தீர். அவர் ஊரெல்லாம் உம்மை புகழ்ந்தார். ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவேன். ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவேன். நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே, நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே. ஒரு சொல் போதுமையா, நான் குணமாக வேண்டுமையா. ஒரு சொல் போதுமையா, நான் குணமாக வேண்டுமையா. ஒரு வார்த்தை சொல்லும் நான் குணம் பெறுவேன். ஒரு வார்த்தை சொல்லும் நான் குணம் பெறுவேன். பன்னிரண்டு ஆண்டுகள் பெரும்பாடு உள்ளவள் விசுவாசத்தோடு உம்மை தொட்டாள். பன்னிரண்டு ஆண்டுகள் பெரும்பாடு உள்ளவள் விசுவாசத்தோடு உம்மை தொட்டாள். அவள் நோய் நீங்கி நலமாவதை தம்முடலிலே உணர்ந்து கொண்டாள். அவள் நோய் நீங்கி நலமாவதை தம்முடலிலே உணர்ந்து கொண்டாள். ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவேன். ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவேன். நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே, நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே. ஒரு சொல் போதுமையா, நான் குணமாக வேண்டுமையா.
ஒரு சொல் போதுமையா, நான் குணமாக வேண்டுமையா. ஒரு வார்த்தை சொல்லும் நான் குணம் பெறுவேன், ஒரு வார்த்தை சொல்லும் நான் குணம் பெறுவேன். ஆண்டுடைய இறுதி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எல்லாரும் முழந்தால் படியிடுவோம். மாண்புயரே வருளனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. மாண்புயரே வருளனும் மனத்தே பிதாவர்க்கும் சுதனாவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமமான புகழ்ச்சி என்றுமே உண்டாக. விண்ணக அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தருளினே. அதில் சகல மதுர இன்பம் ஒன்றாயிருந்தது. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உம் திருவுடல் திருத்தமாக இவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
உம்மை நாம் ஆராதிக்கின்றோம் தேவனே, உம்மை நாம் என்றும் நேசிப்போம் அன்பரே, உம்மை நாம் விசுவாசிப்போம் போதரே, எம்மை நீராளுவே எங்கள் ராஜனே. அன்பான சகோதரங்களே, இன்றைய நாள் இந்த தவக்கால தியானத்தோடு கூடிய குணமாக்கல் ஆராதனையை எங்களுக்கு சிறப்பான முறையிலே ஒழுங்கமைத்து தந்த அமலமரி தியாகிகளுடைய மறையுரைஞர் குழுவினருக்கு எமது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இவர்கள் இந்த தவக்காலத்தை எங்களுடைய மறை மாவட்டத்தில் மட்டுமல்ல பல மறை மாவட்டங்களிலே தரிசித்து அவர்களுக்கு இந்த பாவசங்கத்தின் அருட்சானத்தை பெற்று குணமாக்கலை உடல் உள்ள குணமாக்கலை பெறுவதற்காக அவர் ஆற்றுகின்ற பணியை நாங்கள் பாராட்டி வாழ்த்தி நன்றி கூறுகின்றோம். அவர்களுடைய இந்த நேர அட்டவணைக்குள்ளே எங்களுடைய பங்கையும் சேர்த்து இன்றைய நாளிலே முழுமையான குழுவோடு இங்கே வந்து இந்த ஆராதனையை சிறப்பாக நடத்தி நாங்கள் இந்த காலத்தை மேலும் அர்த்தமுள்ளதாக மாற்றிக்கொள்வதற்கு எங்களுக்கு ஒத்தாசையாக இருந்த இந்த மறையுரைஞர் குழுவினுடைய பொறுப்பாளராக இருக்கின்ற அருட்தந்தை ஜெயபாலனோடு கூடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து அவர்கள் இந்த பணியை தொடர்ந்து இந்த தவக்காலம் முழுவதும் பல்வேறு பங்குகளை ஆற்றியிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்காக மன்றாடுவோம். அவர்களை ஒரு சிறப்பான கருவிகளாக ஆண்டவர் தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும். எங்களுடைய உடல் நோய்களிலே இந்த குணமாக்குகின்ற வல்லமையும் சக்தியையும் அவர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு தேவையான திறமைகளையும் ஆற்றலையும் ஆண்டவர்களுக்கு கொடுத்து பராமரித்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்காக நாங்கள் மன்றாடிக் கொள்வோம். இந்த நாளிலே இந்த வழிபாட்டிலே பங்கெடுத்து எல்லாருக்கும் நன்றி. தொடர்ந்து நாங்கள் இந்த தவக்காலத்தை மேலும் அர்த்தமுள்ளதாக மாற்றிக்கொள்வதற்காக எடுக்கப்படுகின்ற முயற்சிகளே பூரணமான பங்களிப்பை தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நாளைக்கு வெள்ளிக்கிழமை மாலை திருச்சிலுவை பாதை இடம்பெறும். திருச்சிலுவை பாதையை தொடர்ந்து அனைத்து பக்தி சபைகளுக்கான ஒரு சிறப்பான சந்திப்போடு கூடிய கலந்துரையாடல் ஒன்று உண்டு. தயவுசெய்து அனைவரும் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். அதோடு சேர்ந்ததாக வருகின்ற சனிக்கிழமை பவானிக்குளம் செல்ல விரும்புகின்றவர்கள் உங்கள் பெயர்களை பதிவு செய்யுங்கள். பவானிக்குளத்தில் இருக்கின்ற கல்லறை தோட்டத்திலே நாங்கள் திருச்சிலுவை பாதை திருப்பலி நற்கருணை ஆராதனை நடைபெறுகின்றது. அந்த இடத்துக்கு போய் வர விரும்புகின்றவர்கள் உங்கள் பெயர்களை பல்வேறு நாளிலே பதிந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. இந்த நாளை தந்த இறைவனுக்காக நாங்கள் நன்றி சொல்லுவோம்.